இன்றைய உலகம் இன்றைய இந்தியா செய்தி பகுதிகளுக்கு உங்களை வரவேற்பது நான் ராதா. முதலில் தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். யுக்ரைனுக்கான ராணுவ உதவியை அமெரிக்கா நிறுத்தியதால் ஐரோப்பாவுக்கு சிக்கல். சாதகமாக கிடைத்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டுள்ள ரஷ்யா முயற்சி. இஸ்ரேல் ஹமாஸ் போரால் துண்டாடப்பட்டிருக்கும் காசாவை மறுகட்டமைப்பு செய்ய முடிவு. எகிப்து முன்வைத்துள்ள திட்டத்திற்கு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் அனைவரும் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல். பிலிப்பைன்ஸில் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக பறந்த ராணுவ விமானம் மாயமானது. விபத்துக்குள்ளானதா, சுட்டு வீழ்த்தப்பட்டதா என சந்தேகம். தேடும் பணி தீவிரம். அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு சரியான முறையில் பதிலடி கொடுக்கப்படும். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. தனியார் மருத்துவமனைகளில் செயல்படும் மருந்தகங்களில் அதிக விலைக்கு மருந்துகள் விற்பனை செய்யப்படும் விவகாரம். மாநில அரசுகள் கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். 40 ஆண்டுகளுக்கு முந்தைய போஃபோர்ஸ் பீரங்கி வழக்கை மீண்டும் தூண்டும் மத்திய அரசு. வழக்கு விவரங்களை கேட்டு அமெரிக்க நீதித்துறைக்கு சிபிஐ கடிதம். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை இந்த மாதம் தொடங்க உள்ளது. 89 கிலோமீட்டர் நீளமுள்ள ஜித் சோனிபட் பிரிவில் இயங்கும் என்று எதிர்பார்ப்பு. ரயில்வே தேர்வில் முறைகேடு செய்ததாக 26 அதிகாரிகளை கைது செய்தது சிபிஐ. 1.25 கோடி ரூபாயையும் பறிமுதல் செய்து அதிரடி. மக்களவை தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாட்டின் குரல் நெரிக்கப்படும் அபாயம் இருப்பதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சா 10 தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும். இதனால நான் 12 கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும். இந்த 2 முறைகளிலுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இதனால தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும். இது வெறும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பற்றின கவலை இல்லை, நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை. 1971ஆம் ஆண்டில் தீர்மானிக்கப்பட்ட தொகுதி வரையறை மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிக்க வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்காத 5 கட்சிகள். பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி ஆகியவை புறக்கணிப்பு. மாநில அரசுடன் கலந்து ஆலோசிக்காமல் தொகுதி மறுவரையறையை மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடாது என திமுகவின் RS பாரதி வலியுறுத்தல். 7.2 விழுக்காடு என்ற தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது என தீர்மானத்திற்கு ஆதரவளித்து பேசிய அதிமுகவின் ஜெயக்குமார். 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது.
மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தென் மாநில முதல்வர்களை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்தித்து பேச வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தொகுதிகளின் எண்ணிக்கையை மாற்றக்கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. முதல்வர் அவர்கள் இதை அத்துணை தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம். எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம், இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும், இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது என அனைத்து கட்சி கூட்டத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் கருத்து. இந்தியாவை ஹிந்தியாவாக மாற்றாதீர்கள் என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் பேச்சு. மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டிற்கான தண்டனை. அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னிட்டு தவேக தலைவர் விஜய் அறிக்கை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வுகளை முதல்வர் அறிவிப்பார். அனைத்து கட்சி கூட்டம் நிறைவடைந்த பின்னர் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் அமைச்சர் பொன்முடி வரும் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சிவாஜி கணேசனின் அன்னை இல்ல ஜப்தி உத்தரவை ரத்து செய்ய வேண்டும். சிவாஜியின் மூத்த மகனும் நடிகர் பிரபுவின் சகோதரருமான ராம்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. மதுரையில் கூட்டுறவு சங்கங்கள் வழியே ஆவின் ஊக்கத்தொகை வழங்க கோரும் கோரிக்கை நிராகரிப்பு. திட்டமிட்டபடி மார்ச் 11ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டம் நடத்தப்போவதாக உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. மதுரையில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் கால் இடுப்பில் படுகாயமடைந்த 11ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ட்ரக்சர் மூலமாக தேர்வறைக்கு அழைத்து வரப்பட்டு பொதுத் தேர்வை எழுதியதால் ஆசிரியர்கள் வியப்பு. கோயில்களுக்குள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பக்தி பாடல்களுக்கு மட்டுமே அனுமதி. திரைப்பட பாடல்களை பாட அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்ற கூட்டத்தில் மோதல். நாற்காலிகளை வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள பணிகளை பூமி பூஜையுடன் தொடங்கியது இஸ்ரோ. பணிகளை குறித்த காலத்தில் முடித்து ராக்கெட்டுகளை விண்ணுக்கு அனுப்ப ஏற்பாடு. ஆரிலே தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்றி பூஜை தனிவேல் வாழ்க. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறிய நிலையில் ஓய்வு அறிவிப்பு.